வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குற அந்த விவாகரத்து மனு தான் இன்றைக்கி இணையதளத்தில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை மீறிய உறவில் ஒரு நடிகை கூட தகாத உறவில் இருக்கிறாரு. அதை நான் நிறைய தடவை பார்த்து கண்டிச்சும் அமைதியாக இருந்தவர், அதுக்கப்புறமேலு குழந்தைங்களுக்காக இந்த விஷயத்தை தயவு செய்து பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தினதுனால இந்த திருமண உறவுல இருந்து நான் பரஸ்பரமாக பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை அவர்கிட்ட விவாகரத்து கேட்டிருந்தேன். ஆனால் அது அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாத பட்சத்தில் நான் இந்த விவாகரத்துக்காக இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஜீவனாம்சமாக இவ்வளோ வேணும் அப்படின்ட்டும், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைங்களோட நான் அந்த நீலாங்கரை வீட்டில் இருக்கிறதுக்கு கோர்ட் எனக்கு அனுமதி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த அவங்களுடைய மனுவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க மென்ஷன் பண்ணின நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இணையதளத்தில் வேகமாக பரவிட்டு இருந்த நிலையில் த்ரிஷா கிருஷ்ணனோட அம்மாவான இன்னைக்கு உமா கிருஷ்ணன் ஒரு முக்கியமான பதிவை இட்டிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்குது. ஏன்னா நடிகர் பார்த்திபன் கிட்ட கலாட்டா அவார்ட்ஸ் அப்போ ஒரு நடிகை ஃபோட்டோ காட்டியும் ஹைக்கூ கவிதை கேட்குறது வழக்கமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ட்ரிஷாவோட ஃபோட்டோவை பார்த்திபன் கிட்ட காட்டும் போது அவர் ஒரு ஹைக்கூ கவிதை சொல்லியிருந்தார். அது ரொம்பவும் காமெடியாக இருந்தாலும் அதுக்கப்புறமேலே அதால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்திபனுக்கும் ட்ரிஷாவுக்கும் நடந்துட்டு இருக்க வார்த்தை போர் தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் ட்ரிஷாவோட ஃபோட்டோவை பார்த்திபன் கிட்ட காட்டினோடனே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரௌட் பூராவே குந்தவை குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குந்தவையை கொஞ்சம் வீட்டில் குந்த வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த குந்தவையை வெளியில் கூட்டிகிட்டு வராமல் கொஞ்சம் நேரம் வீட்லேயே குந்த வச்சா எல்லோருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் எதை சுட்டி காட்டி அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு விஜய் வந்தபோது ஒரே மாதிரி ட்ரிஷாவும் விஜயும் ட்ரெஸ் கோடில் ஒரே காரில் வந்திருந்தாங்க. அதை நினச்சி தான் இந்த குந்தவையை கொஞ்சம் வீட்டில் குந்த வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நடிகர் ஜெயம் ரவியும் ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போதே நடிகைக்கு, அதாவது பாடகியும் ஒரு நடிகையுமான கெனிஷா கூட நிறைய திருமணங்களுக்கு வந்தாது. முக்கியமாக கல்பாத்தி அகோரமோட மகள் திருமணத்துக்கு ஒரே ட்ரெஸ் கோடில் ஒரே காரில் ஒன்றா வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு கெனிஷா கூட ஜெயம் ரவி வலம் வரதா பார்க்குறதுக்கு அதுவும் இன்னைக்கு ட்ரிஷாவும் விஜயும் வரதும் ஒரே மாதிரி இருக்குது. மேபி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண மாதிரியே மேபி தளபதி விஜயும் இன்னைக்கு சங்கீதாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு மேபி த்ரிஷாவை மேரேஜ் பண்ணிக்க போவாரா அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. இந்த நிலையில் பார்த்திபன் சொன்ன விஷயத்துக்காக அவர் ட்ரிஷா கிட்ட சாரி கேட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி சொன்னது தப்பு, பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அவங்க வெளியில் வரணும், சமையல் கட்டினே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், நானே அந்த மாதிரி பேசினது ரொம்ப தப்பு. கண்டிப்பாக த்ரிஷாவுக்கு என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸும் வாழ்த்துக்களும் என்றைக்குமே இருக்கும். ஒரு நடிகை 20 வயசில் நான் ஒரு ஹீரோயினாக இருக்கிறது அப்படிங்கிறது பெருசு கிடையாது. 40 வயசு ஆனப்புறமும் தன்னுடைய அந்த ஹீரோயின் ஸ்டேட்டஸை அப்படியே தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 96 படத்தில் ட்ரிஷாவோட நடிப்பை பார்த்து நான் வாயடிச்சு போயிட்டேன். ஏன்னா அவங்க அந்த படத்தை முழுக்க அவங்க கண்ணால் கொடுத்துருக்கிற பல எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா 40 வயசுலேயும் இன்னைக்கு இருக்கிற அந்த அதாவது 20 வயசில் இருக்கிற அந்த ஹீரோயின் பண்ண முடியாத அவ்வளோ ஒரு அழகும் சரி, ட்ரிஷா கிட்ட திறமையும் சரி அளவு கடந்தது இருக்குது. 96 படத்தில் ட்ரிஷாவை பார்த்து நான் உண்மையிலே மெய்மறந்து போயிட்டேன். நிறைய இடத்துல அவங்க விஜய் சேதுபதியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுடைய ஆக்டிங் இருக்கும். அதுலேயும் கடைசியாக த்ரிஷாவோட அந்த எமோஷனல் சீன்ஸை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பார்க்குறதுக்கு கண்ணிலேயே தண்ணி வந்தது. அந்தளவுக்கு நடிப்புக்கு தத்ரூபமாக இருந்தது. இந்த திறமை உள்ள நடிகையை கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பிளெஸ்ஸிங்ஸும் எப்போவுமே அவங்க கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, நான் இதை கட் பண்ணிட சொல்லி அந்த ஆங்கர் கிட்ட ஃபைனலாக சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அதையும் மீறி அந்த ஃபுட்டேஜ் லீக் ஆகிடுச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருந்தார். அதுக்கு த்ரிஷா
த்ரிஷா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலரோட அந்த பேச்சுக்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் மனுஷங்க இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உடனே பார்த்திபன் வந்து கோவப்பட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் மன்னிப்பு கேட்டதே ஒரு பெரிய தப்பு. அவங்க என்ன இருந்தாலும் ஒரு நடிகை தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய புத்தியை இப்போ காமிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போ இருந்தாலுமே ஒரு நடிகை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும்போது அவங்க எப்பயுமே அந்த கலகத்தை மூட்டுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் சரி, அவங்கள படத்துலையும் சரி, அவங்க நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு தடவை கூட அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. நடிகை அப்படிங்கிற பட்சத்தில் த்ரிஷாவுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதே ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் ரொம்ப கோவமாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன், நீ வந்து இன்னைக்கு விஜயோட வாழ்க்கையில் இருக்கிறது நீ ஒரு தேர்ட் பர்சன் தான். நீ வந்து ரொம்ப உரிமை எடுத்துக்காத. விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் சங்கீதா விஜய் தான் அவங்களுடைய விஜயோட முதல் மனைவி. நீ வந்து ஒரு தேர்ட் பர்சன் அப்படிங்கிறத எப்பயுமே உன் மனசில் வச்சுக்கோ. அந்த மாதிரி ரொம்ப பார்த்திபன் கோவமாக சொல்லியிருக்காரு. மூணாவது மனுஷங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் எப்போ கணவன் மனைவியோட வாழ்க்கையில் எப்போ மூணாவது மனுஷங்க வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய உறவு வந்து எந்த அளவுக்கு பலகீனமாக ஆகும் அப்படிங்கிறத யாராலுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக அந்த இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு த்ரிஷா வந்து ஒரு பதிவையும் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து இப்போது கேட்குறதெல்லாம் பீஸ் மட்டும்தான், எனக்கு பீஸ் தான் ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் சேவ் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை சொல்லியிருக்காங்க. அது எல்லோருமே மிகவும் வருத்தமடைய வச்சிருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு இப்போ ஒரு மன நெருக்கடியில் மன உளைச்சலில் த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வர நிலையில் அவங்கள பற்றி எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக மன நெருக்கடியை கொடுத்துருக்கோம். இந்த நிலையில் அவங்களுடைய தாயான உமா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த மாதிரி பேசுகிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா த்ரிஷா வந்து ஒரு பொண்ணு தானே, அவங்க பொண்ணுங்கிறதே ஏன் பலரும் மறந்துடுறாங்கங்கிறது எனக்கு புரியல. த்ரிஷா சின்ன வயசுலேருந்தே அவள் வந்து ரொம்பவும் சேஃப் அண்ட் செக்யூரான பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் சைலண்ட்டான பொண்ணும் கூட. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவாளே தவிர அவளை ஒரு பிரச்சனை எப்போவுமே தேடி போக மாட்டாள். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, த்ரிஷாவுக்கு சுற்றி ஒரு 6 மந்த்தாக நடக்கிற இந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ பிரச்சனைகளை எவ்வளோ மன நெருக்கடியை தாங்க முடியும். ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கார்னர் பண்ணுவீங்களோ கார்னர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னும் ஒரு நாளுக்கு வெளியில் வரும். அன்றைக்கி எல்லாருமே வெக்கப்பட்டு தலை குனிவீங்க. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்ருக்கிறேன். ஏன்னா ஒரு அம்மாவாக ஒரு குழந்தையோட கஷ்டத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கோவமாக ரிப்ளை பண்ணுறாளோ அந்த அளவுக்கு உள்ளே உடஞ்சி போயிருக்கா. அது பலருக்குமே தெரியாது. த்ரிஷா வந்து யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கணும்னு அவளுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா என் பொண்ணு வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவும் நம்புறவன். அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இன்னும் பொறுமையாக இருக்கிறா. அவளுக்கு எப்போ மேரேஜ் பண்ணி வைக்கணும்ன்ட்டு எங்களுக்கு தெரியும். தயவு செய்து அவளுடைய மேரேஜை பற்றியோ இல்லை வேற எந்த விஷயத்தை பற்றியோ மற்றவங்க பேசுகிறத தயவு செய்து நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக உமா கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணை இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்பவும் தப்பான ஒரு செயல். ஏன்னா இன்னைக்கு அவ கூட ஒர்க் பண்ண நிறைய பேரே இன்னைக்கு அவளை பற்றி தப்பாக பேசுகிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இண்டஸ்ட்ரி சடனாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் கூட இருக்கிறவங்களே இப்படி ஒரு பச்சவந்தி மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. த்ரிஷா வந்து எத்தனையோ நாள் வந்து தன்னுடைய அந்த டேட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னைக்கு அவளை பற்றி தப்பாக பேசின எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்குறா. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அவங்க ஒரு நன்றி மறந்து எனக்கு பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோதான், மனுஷங்க அப்படிங்கிறது அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ப்ளீஸ் இந்த விஷயத்தை பற்றி பேசினது போதும், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன்.